Dear students, in this video we are going to discuss about prepositions. Prepositions, what is that? In Tamil, முன்னிடைச்சொல். What is that? A preposition is a word which links nouns or pronouns to other words by telling us about the place, time and direction of the nouns or pronouns. Preposition அப்படிங்கிறது ஒரு வேர்டு. என்னென்னா நவுன்ஸில் ப்ரொனவுன்ஸை லிங்க் பண்ணுறது எது கூட? வேர்ட்ஸ். ஓகே, ஸோ அது எதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லுது? பிளேஸ், இடத்த பற்றி; டைம், நேரத்தை பற்றியும்; டைரக்ஷன், ஸோ எந்த டைரக்ஷனை காட்டுது அப்படிங்கிறது. நவுன் அந்த ப்ரொனவுன்ஸ் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது தான் ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் we see prepositions of place. இடத்தை குறிக்கிறதுக்காக prepositions of place. That's why prepositions which tell us about the position of a noun are called preposition of place. Preposition என்ன சொல்லுது அப்படின்னா, position of a noun. noun அதோடைய position, அதோடைய இடம். ஓகே, அதோடைய place எது, அதுதான் preposition of a place. Some prepositions of place are in, on, under, inside, beneath, between. So we are going to see these prepositions of place. Okay, examples here. First one, the children are in the playground. In. Okay, இன்னுனா தமிழ் நம்ம சொல்லுவோம் இல் என்ற லெட்டர் இருக்கு இல்லையா, அதுதான். இப்போது சில்ட்ரன் எங்கே இருக்குது? ப்ளே கிரவுண்டில் இருக்கிறாங்க. செகண்ட் ஒன், த புக் இஸ் ஆன் த டேபிள். மேலே. புக் எங்கே இருக்குது? டேபிள் மேலே இருக்குது. தேர்ட், ஷி கெப்ட் த நோட் அண்டர் த டேபிள் கிளாத். அண்டர்னா அடியில், கீழே. அப்போது டேபிள் கிளாத்துக்கும் அடியில் அவள் நோட் வச்சுட்டா. ஓகே, ஃபோர்த் ஒன், த பென் இஸ் இன்சைட் த ட்ராயர். ட்ராயர்னால் டேபிள் ட்ராயர் இருக்கு இல்லையா, அதில் இன்சைட்னா உள்ளே இருக்குது. தே ஸ்லெப்ட் பெனீத் த பிளாங்கெட்ஸ். பிளாங்கெட்ஸ்னால் என்னது? போர்வை. இப்போ போர்வைக்கு அடியில் நம்ம என்ன பண்ணோம்? போத்திக்கிட்டு ஸ்லெப்ட், தூங்குறாரு. அப்போது பெனீத்னாலும் அடியில். ஐ வாஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் த டோர் அண்ட் த டெஸ்க். பிட்வீன், இடையில். எதுக்கு இடையில்? டோருக்கும் டெஸ்க்குக்கும் இடையில் ஐ வாஸ் ஸ்டாண்டிங், நான் நின்று கொண்டிருந்தேன். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். தட் இஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். நெக்ஸ்ட், ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம். நேரத்தை பற்றி சொல்கிறது. ஓகே, இட் டெல்ஸ் அபவுட் த டைம். டைமை பற்றி தான் சொல்லுது. ஸோ என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் பார்க்க போகிறோம்? அட், ஆன், ஃப்ரம், ஃபார், in. Okay, so first at. We use at to talk about an exact in time. Okay, எக்ஸாக்டான டைமை சொல்கிறது தான், கரெக்டான டைமை சொல்கிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறோம்? நம்ம இந்த அட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஹியர், the flight will arrive at 8 AM. arrive at, கரெக்டாக 8 மணிக்கு அந்த ஃப்ளைட்டு வருது. So we are using here the exact time at. Okay, next we use on, from to talk about a particular hour, day and time. on from எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, பர்டிகுலரான அந்த மணியை குறிக்கிறதுக்கும் அவர். ஓகே, டே அண்ட் டைமை குறிக்கிறதுக்கும் we are using on from. எக்ஸாம்பிள், I will meet you on Friday. பாருங்க, கிழமைகள் வந்துச்சு அப்படின்னா we are using on Friday, on Monday, on Tuesday. ஸோ அந்த கிழமைகள் வரும்போது we are using here on. நெக்ஸ்ட், வாட்டர் வாஸ் ட்ராப்பிங் ஃப்ரம் த ட்ரீஸ். ஃப்ரம்னா இருந்து, இங்கேருந்து மரத்தில் இருந்து தண்ணி என்ன பண்ணி ட்ராப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த இருந்து வரும்போது we are using here from. ஸோ இந்த ஆன் அண்ட் ஃப்ரம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆர் அண்ட் டே அண்ட் டைமுக்காக we are using here. நெக்ஸ்ட், we use for to talk about a period of time. குறிப்பிட்ட காலம். ஓகே, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம ஃபார் யூஸ் பண்ணுறது. ஹவ்? எக்ஸாம்பிள், he lived in Chennai for 10 years. ஓகே, he lived in Chennai for 10 years. சென்னையில் 10 வருடமாக, ஆகன்னு வந்துச்சு அப்படின்னா அது ஃபார். இப்போ 10 வருடமாக வாழ்ந்தான். ஸோ அந்த பீரியட் ஆஃப் அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா 10 years தான். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம் வரும்போது we are using here for. நெக்ஸ்ட், we use in to talk about time that is not exact. ஸோ இன்னும் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கரெக்டான டைமை சொல்ல முடியாது.
எப்போலாம் இருக்கலாம், டியூரிங் ஏ டே, ஒரு நாள் எப்போனாலும் இருக்கலாம், ஒரு மந்த்தாக இருக்கலாம், சீசனாக இருக்கலாம், ஒரு வருஷமாக கூட இருக்கலாம். தட்ஸ் வை தே ஆர் சேயிங் டியூரிங் ஏ டே, அ மந்த், அ சீசன் ஆர் எ இயர். எக்ஸாம்பிள்ஸ் ஹியர், ஹி ரீட்ஸ் இன் த மார்னிங். காலையில் அவன் படிக்கிறான். காலையில் எந்த டைம்னு சொல்லலை. ஸோ எக்ஸாக்ட் டைம் கொடுக்கல. எக்ஸாம் டைம் கொடுத்துருந்தா அட்டுக்கு போயிடும் இல்லையா? அப்போ எக்ஸாம் டைம் கொடுக்கல. ஸோ வி ஆர் யூஸிங் ஹியர் இன். த வெதர் வாஸ் கோல்ட் இன் டிசம்பர். அது பாருங்க மந்த் வந்திருக்கு. ஸோ வி ஆர் யூஸிங் ஹியர் இன். தேர் ஆர் மெனி ஃப்ளார்ஸ் இன் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் இஸ் எ சீசன். ஸோ சீசனுக்கு வரும்போது வி ஆர் யூஸிங் ஹியர் இன். ஷி வாஸ் பார்ன் இன் 1996 இயர். ஸோ இயர் வந்தாலும் வி ஆர் யூஸிங் ஹியர் இன். ஸோ இதெல்லாம் கரெக்டான எக்ஸாக்ட் டைமை சொல்ல முடியாது. தட்ஸ் வை வி ஆர் யூஸிங் ஹியர் இன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைரக்ஷன். இட் டெல்ஸ் அஸ் அபவுட் மூமெண்ட் அண்ட் இட்ஸ் டைரக்ஷன். அதோட கோணம் எங்கே, டைரக்ஷனை காட்டுறது தான் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைரக்ஷன். ஸோ வாட் ஆர் த ப்ரிப்போசிஷன்ஸ் வி ஆர் கோயிங் டு see now? On, towards, into, through, across. First we are going to see to, towards. To, towards, in order to express movement towards a place or a goal. ஓகே, ஏதோ ஒரு இடத்த நோக்கியோ இல்லை அந்த ஒரு கோல் நம்ம என்னத்துக்கு அச்சீவ் பண்ண போகிறோம் அதை நோக்கி போகும்போது அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் to and towards. எக்ஸாம்பிள்ஸ் ஹியர், they went to the hospital. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அந்த இடத்துக்கு சொல்லுது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போனாங்க. The car went towards the gate. காரு கேட்டை நோக்கி, ஓகே, டுவர்ட்ஸ் அப்படின்னா நோக்கி, அந்த கேட்டை நோக்கி போனது. ஸோ வி ஆர் யூஸிங் ஹியர் to and towards. நெக்ஸ்ட் we use into. Into to show movement towards the inside of something. Intoனா உள்ளே, ஏதோ ஒன்று, inside of something உள்ளே. ஸோ எக்ஸாம்பிள் ஹியர், the frog jumped into the pond. தவளை, ஃப்ராக் என்ன பண்ணுது, ஜம்ப்டு இன்டு த பாண்ட். பாண்ட்னா என்னது, குளம் குட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது உள்ளே. அப்போ இன்டுன்னு என்னது, உள்ளே. உள்ளே என்ன பண்ணுறது, ஜம்ப் ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் யூஸிங் ஹியர் உள்ளே. அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இன்டு. நெக்ஸ்ட் வி யூஸ் த்ரூ டு ஷோ ஃப்ரம் ஒன் சைட் ஆஃப் அன் என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் டு த அதர். ஸோ த்ரூன்னா வழியாக, ரெண்டு பக்கமும் அடிச்சிருக்கும், அதில் நடுவில் உள்ளே பூந்து போகிறது. எப்படி, ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் நடுவில் பூந்து போகிறது தான் த்ரூ, வழியாக. எக்ஸாம்பிள் ஹியர், த ட்ரெயின் வெண்ட் த்ரூ த டார்க் டன்னல். டன்னல்னது குகை மாதிரி இருக்கும், நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் நடுவில் ட்ரெயின் போகும் இல்லையா, ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக அடைச்சிருக்கும், நடுவில் வழி இருக்கும், அது உள்ளே போகும். தட் இஸ் த வே, த்ரூ, வழியாக. ஓகே, next we use across to show from one side of an open space to another. full open spaceல இருக்கும், கிராஸ் பண்ணுறது தான் across. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கிராஸ் பண்ணுவோம் இல்லையா. எக்ஸாம்பிள் பாருங்கள், the dog ran across the road. ரோடு என்ன பண்ணுது, கிராஸ் பண்ணி ஓடுது. ஸோ we are using here across. Okay students, so thank you.